அப்துல் காதிர் அல் ஹுசைனி ரஹ்மத்துல்லா அவர்கள் அல்லாஹ்வின் பூமியான பாலஸ்தீனத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த வரலாறு. ஹுசைனி ரஹ்மத்துல்லா அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியின் மிக முக்கியமான பாலஸ்தீன வரலாற்று ஆளுமைகளில் ஒருவராவார். பாலஸ்தீனத்தை பாதுகாக்கும் அவரது வீரப்பயணம் ஒரு சரித்திரமான வரலாற்றை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். ஹுசைனி ரஹ்மத்துல்லா அவர்கள் ஜெருசலேம் நகரின் அருகே உள்ள லிப்தா என்ற கிராமத்தில் 1907ஆம் ஆண்டு பிறந்தார். அவரது குடும்பம் பாலஸ்தீனத்தின் சமூக, மத மற்றும் அரசியல் விவகாரங்களில் நீண்ட கால செல்வாக்கு மிக்கதாக இருந்தது. இந்த பாரம்பரியமான குடும்பத்தில் வளர்ந்ததால் ஆட்சி மற்றும் மத விவகாரங்களை குறித்து இளம் வயதிலேயே அவருக்கு மிகுந்த கரிசனையும் ஈடுபாடும் இருந்தது. இந்த ஆரம்ப பருவ தெளிவு அல்லாஹ்வின் பூமிக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை அவருக்கு உணர்த்தியது. இந்த பொறுப்புணர்வு அவருக்கு பிரித்தானிய ஆட்சியாளர்களின் சூழ்ச்சிகளையும் சயனிஸ்ட் குடியேற்றங்களின் பயங்கரத்தையும் பாலஸ்தீனர்களிடையே வளர்ந்து வரும் தேசியவாத உணர்வுகள் காரணமாக அதிகரித்து வந்த பதற்றங்களையும் உணர்த்தியது. 1930களில் பிரித்தானிய ஆட்சிக்கும் சயனிஸ்ட் குடியேற்றத்திற்கும் எதிரான பாலஸ்தீன எதிர்ப்பு துளிர்விடத் துவங்கியது. இந்த காலகட்டத்தில் பிரித்தானிய